கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை நாகூம் 1:7 கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் இடைப்படுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறாராம். யார் தன்னை நம்புகிறவர்கள் அப்படிங்கிறத அவர் நிச்சயமாய் அவர் அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் என்ன நன்மைகளை எல்லாம் செய்கிறார் என்பதை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இதே வசனத்துல ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்புல அது போடப்பட்டிருக்கிறது, he protects the people, he protects his people, those who trust in him. அப்போ அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறாராம். ஒருவேளை இன்றைக்கு எத்தனையோ சூழ்நிலைகள்ல உலகத்தின் செய்திகள், வார்த்தைகள் இதையெல்லாம் கேட்டு நீங்க பயந்திருந்தீங்கன்னா, நீங்க இன்றைக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவரை பூரணமாய் நம்புகிறது மாத்திரம்தான். அவரை உறுதியாய் நம்ம நம்புகிறது மாத்திரம்தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. நம்மை பாதுகாக்கிறது அது அவருடைய வேலையாய் இருக்கிறது. மேலும் 2 நாளாகமம் 20:20 நம்ம பார்க்கிறோம், அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். ஆம், இந்த வார்த்தையும் யோசபாத் ஒரு பயங்கரமான யுத்த சூழ்நிலையில ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக வாயிலிருந்து வந்த வார்த்தையை கண்டு கேட்டு அதற்கு பிறகு ஜனங்களை பலப்படுத்துகிற அந்த வார்த்தையை தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப யோசபாத் ராஜா சொல்லுகிறார் இந்த இடத்துல, கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அப்போ இன்றைக்கு அவருடைய வார்த்தையை நம்பும் போது நம்ம நிலைப்படுவோம் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆங்கிலத்துல ஒரு மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கிறது, யூ வில் பி ப்ரொடெக்டட். அடுத்தது தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள் அப்படிங்கிற இடத்துல யூ வில் பி சக்சஸ்ஃபுல். அப்போ தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிற போது அதை நம்ம நம்பும் போது நம்ம என்ன செய்வோமா, சக்சஸ்ஃபுல்லா இருப்போம்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல சங்கீதம் 5:11 பார்க்கிறோம், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. அவரை நம்புகிறவங்க, தாவீது ராஜா சொல்றாரு, யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. அவரை நம்புற பிள்ளைங்க அப்படித்தான் இருப்பாங்கிறத குறித்து இதுல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். நீர் அவர்களை காப்பாற்றுவீர். அப்ப அவரை நம்பிட்டோம் அப்படின்னா நம்மை பாதுகாக்கிறது, காப்பாற்றுகிறது எல்லாம் தேவனுடைய வேலையா இருக்கிறது. அடுத்தது சங்கீதம் 18:30 பார்க்கிறோம், தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறாராம். திரும்ப திரும்ப தேவன் அது நம்மை பாதுகாக்கிறத குறித்து, தம்மை நம்புகிற பிள்ளைகளை குறித்து, பாதுகாப்பை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அவரே நம்மை சுற்றிலும் கேடகமாய் இருக்கிறாராம். அடுத்ததா ஒரு வசனம் சங்கீதம் 34:22 அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஒருவேளை நீங்க பயந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை வீண் பழி என் மேல சுமத்துறாங்களே, இது எப்படி இருக்கும், இது வெளியில தெரிஞ்சா எனக்கு அவமானமே அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு உண்மையாய் நீங்க அவரை நம்புகிற பிள்ளைகளாய் இருந்தால் அவரை நம்புகிற உங்கள் மேல் நிச்சயம் குற்றம் சுமராது. அடுத்ததா ஒரு வசனம் சங்கீதம் 31:19 உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அப்போ அவருக்கு பயந்த பிள்ளைகளாகிய நம்மை, அவரையே நம்பியிருக்கிற பிள்ளைகளாகிய நமக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை மிகவும் பெரிதா இருக்கிறது அப்படிங்கிறது இந்த வசனம் சொல்றத பார்க்கிறோம். அப்போ இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு இருக்கிறதுனால, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார் என்று சொன்னபடி இன்றைக்கு தேவன் முழுமையுமாய் நம்முடைய நம்பிக்கை எல்லாவற்றையும் அவர் மேல வைக்க சொல்லுகிறார். அப்போ
அவர் நம்மை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி ஏசாயா 26:3 பார்க்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்ற வார்த்தையின்படி நம்ம முழுமையான பூரணமான நம்பிக்கை, ட்ரஸ்ட், கான்ஃபிடன்ஸ் அவர் மேல இன்றைக்கு வைக்கும் பொழுது அவர் நம்மை பாதுகாக்கிறார். அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். அவரை நம்பி இருக்கிற நம்ம மேல குற்றம் சுவராது. அவரை நம்பி இருக்கிற நமக்கு பெரிய நன்மைகளை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை நமக்கு தரப்போகிறார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இன்றைக்கு நீர் சொன்ன இந்த கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா பலிப்பதாக, ஆசீர்வாதமாக கடந்து வருவதாக என்று சொல்லி மனதார நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு நான் அவரை பற்றி கொள்வேன், அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்லி இன்றைக்கு பூரணமான நம்பிக்கை உங்க மேல வைக்கிற பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் அப்பா அவர்கள் வாழ்க்கையிலே கடந்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.